ஹலோ யோஸ் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில் இருந்து நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஜேஇ 2026 ஓகேங்களா. ஜேஇ 2026 ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன ஓகேங்களா, இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எதுக்கு ஓகேங்களா, அதாவது பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா படிக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன்ஸ் ரொம்ப முக்கியமான எக்ஸாமினேஷன்ஸாக இருக்குது. இதை நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருச்சு. எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25 எக்ஸாமினேஷன்ஸ் ஓகேங்களா. இந்த எக்ஸாமினேஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே வந்து சேரும் சரிங்களா. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில் இருந்து நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் NCHM ஜேஇ 2026 இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மிஷன்ஸ் வந்து பிஎஸ்சி பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறவங்களுக்காக இந்த எக்ஸாமினேஷன்ஸ் நடத்துகிறாங்க. இல்லை இந்த கோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா, அதாவது நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஓகேங்களா, இந்த இதில் அஃபிலியேட்டட் காலேஜஸாக இருக்க பிறகு நேஷ்னல் அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா, இந்த காலேஜஸில் இங்கே அவைலபிளாக இருக்குது. இதுக்கான அட்மிஷன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் நடத்துகிறாங்க. எக்ஸாமினேஷன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு சிபிடி மோடாக தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் நடத்துகிறாங்க ஓகேங்களா. எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25 சாட்டர்டே எக்ஸாமினேஷன் நடக்குது. எக்ஸாமினேஷன்ஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 AM to 1 PM 2 hours வந்து எக்ஸாமினேஷன் ஓகேங்களா. அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 26 ஓப்பன் ஆயிருச்சு. உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜனவரி 25 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். நியர்லி 1 month வந்து உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க ஓகேங்களா. நீங்கள் பேமெண்ட் பண்ணுற லாஸ்ட் டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 25 தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் சரிங்களா. உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் விண்டோஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெப்சைட்டில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்களை எலிஜிபிலிட்டி ஸ்கீம், டூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸு, தென் மீடியம் ஃபீஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், இன்டேக், ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரி, தென் சிட்டிஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்மேஷன் புல்லட்டின்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஃபார்மேஷன் புல்லட்டின்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே எந்த நெட் பேங்கிங்கில் பே பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதுக்கான நம்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, தென் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு. ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NTA.ac.in இந்த வெப்சைட்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லை exams.nta.nic.in/NCHM-JE இந்த வெப்சைட்லுமே அவைலபிளாக இருக்கும் சரிங்களா. நம்ம இப்போ டேரக்டாக நம்ம வெப்சைட் போயிடுவோம். நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் NCHM-JE ஓகேங்களா. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் NCHM 2026 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இதில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ஸ் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ஸ் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதோட மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டெக்ஸில் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயிலாகவே உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. இதில் ஃபஸ்ட் எடுத்துகிற உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஃபார்மேஷன் டேட்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்ம டேட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பார்த்துறோம். உங்களுக்கு டிசம்பர் 26 ஜனவரி 25 வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. டிரான்சாக்ஷன் வந்து 25 இல்லை ஜனவரி வந்து லாஸ்ட் டேட் ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஓபிசி NCR கேட்டகரியில் இருக்கணும் 1000 rupees வந்து வரும். அதே மாதிரி ஜென்ரல் EWS கேண்டிடேட்டில் இருந்தீங்கன்னா 700 rupees வரும். தென் SC ST தென் PWD கேண்டிடேட் இருந்தால் 450 rupees-உம், தேர்ட் ஜெண்டருக்கு 450 rupees வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு சிபிடி போர்டு, உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் ஓகேங்களா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் 2 hours அதாவது 120 minutes எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஏப்ரல் 25 வந்து எக்ஸாமினேஷன்ஸ் ஓகேங்களா. ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் தான் இருக்கும், வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாக ஆன்லைனில் மட்டும்தான், எந்த ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணுறது என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது உங்கள் மெயில் ஐடி மொபைல் நம்பர் டெஃபினட்டாக உங்களுக்கு தேவை. அந்த அப்ளிகேஷன்ஸ் நம்பர் வச்சு தான் நீங்கள் ஃபர்தர் எல்லா டீடைல்ஸும் நீங்கள்
அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? எலிஜிபிள் கேண்டிடேட் எல்லாமே உங்கள் ஃபோட்டோ சைஸஸ் வந்து நீங்கள் எவ்வளோ சைஸஸில் இருக்கணும், நீங்கள் சிக்னேச்சர் எவ்வளோ சைஸஸ் இருக்கணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன தேவை அதுவும் சொல்லி டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் இதில் வந்து எலிஜிபிலிட்டி நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸஸ் வந்து 6 செமஸ்டர் உள்ள கோர்சஸ் இது ஃபுல்லாகவே. நீங்களா 6 செமஸ்டர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். நியூமரிக்கல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் அனாலிட்டிக்கல் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸும், தென் ரீசனிங் அண்ட் லாஜிக்கல் டிடக்ஷன் வந்து 15 கொஸ்டின்ஸும், தென் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் 15 கொஸ்டின்ஸ், தென் இங்கிலீஷ் லாங்குவேஜில் 45 கொஸ்டின்ஸும், தென் ஆப்டிடியூட் ஃபார் சர்வீஸ் செக்டாரில் 30 கொஸ்டின்ஸ், டோட்டல் வந்து 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். தென் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஓகேங்களா? ரெண்டே இது தான், நீங்கள் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ரெண்டு தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மார்க்கிங் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈச் கொஸ்டின்ஸ் வந்து 4 மார்க் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து 1 மார்க் இன்கேஸ் ராங் கொஸ்டின் வந்து 1 மார்க் வந்து டிடெக்ட் ஆகும். நீங்கள் அன்ஆன்சர்டோ அன்அட்டம்ப்ட்டுக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் எதுவுமே டிடெக்ட் ஆகாது, அதையும் சொல்லியிருக்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் டாப் எனி டெக்னிக்கல் இஷ்யூஸ்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஃபைனலாக சொல்லுவாங்க. ஆன்சர் கீயை பற்றி நீங்கள் வந்து அந்த ஆன்சர்ஸ் வந்து ரிவைஸ் ஆன்சர்ஸ் கீ வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. ஆன்சர் கீயை பார்த்து நீங்கள் செக் பண்ணி இது பண்ணணும். தென் இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். தென் அதே மாதிரி நீங்கள் 12th இங்கிலீஷ் வந்து டெஃபினட்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். நீங்கள் இங்கிலீஷ் படிச்சிருந்தா மட்டும்தான் இது நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? தென் ஃபர்தர் வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்குமே உங்களுக்கு என்னென்ன எக்ஸாமினேஷன்ஸ் இது சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போர்டு வைஸும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் செக் பண்ணுங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, எனி ஏஜ் வித்தவுட் ஃபீல் எனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, யார் வேணா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிசர்வேஷன் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃப் ஏசி கேண்டிடேட்க்கும், 7.5% ஆஃப் ட்ரைபல்ஸ்க்கும், 27% வந்து ஓபிசி இந்த என்சிஎல் கேண்டிடேட்க்கும், தென் இசிஎஸ்டபிள்யூஸ் கேண்டிடேட்க்கு வந்து உங்களுக்கு 10% வந்து ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் 5% ரிசர்வேஷன்ஸ் பண்ணால் கேண்டிடேட்ஸ் வந்து வித் 40% டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கு உங்களுக்கு 5% ரிசர்வேஷன் டிசபிலிட்டி கேண்டிடேட்க்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த டிசபிலிட்டி கேண்டிடேட்டான பெஞ்ச் மார்க்கிங் என்ன, இது மாதிரி வந்து ஃபுல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சிட்டிஸோட சாய்ஸஸ் என்ன, 4 சிட்டிஸ் நீங்கள் சாய்ஸஸ் நீங்கள் கொடுக்கலாம். அதில் என்னென்ன சிட்டிஸ் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த சிட்டிஸில் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னென்ன நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபில் பண்ணுறது என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் கரெக்டாக வச்சுக்கணும். கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த் வந்து 10th என்ன இருக்கோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஆதார் லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர்ஸு. ஓகேங்களா? அது மாதிரி வந்து கவர்மெண்ட் இது ப்ரூஃப் வந்து வேணும். எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வேணும். உங்களோட ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வித்தவுட் மாஸ்க் இல்லாமல் 80% ஆஃப் ஃபேஸ் வந்து டெஃபினட்டாக வந்து நீங்கள் இருக்கணும். தென் சிக்னேச்சர், தென் சிட்டிஸ் வந்து எந்தெந்த சாய்ஸஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, பேங்க் பேமெண்ட் டீட்டெயில்ஸு, தென் அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த இதுக்கு தான் உங்கள் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வருது இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் ப்ரொசீஜர்ஸ் அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. தென் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எந்தெந்த இதில் உங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாக எக்ஸாமினேஷன்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிக்கோங்க. தென் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இதுலையுமே பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் வந்து எவ்வளோ சார்ஜஸ் பிடிக்கும், டெபிட் கார்டுக்கு எவ்வளோ சார்ஜஸ், கிரெடிட் கார்டுக்கு எவ்வளோ சார்ஜஸ், யூபிஐக்கு சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? எந்தெந்த கேட் பேங்க் மூலிமா நீங்கள் பண்ணுறீங்க இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இதில் கலந்துக்குது அப்படின்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இன்டேக் வந்து 2026 படி. ஓகேங்களா? 2026 பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 80 இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இங்கே இந்த கவுன்சிலில் நடத்துக்குது. இல்லை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை IHM வந்து அவைலபிளாக இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சென்னை IHM திருப்பதி கேம்பஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சென்னை நமக்கு நியர்பை உள்ளது. தென் வந்து திருச்சியில் SIHM. ஓகேங்களா? திருச்சியில் நமக்கு அவைலபிளாக இருக்குது, அதை நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லை இது நமக்கு நியர்பை. அதுக்கு பாண்டிச்சேரி, தென் திருப்பதி ஆகிய வந்து SIHM வந்து இருக்குது. ஓகேங்களா? நமக்கு நியர்பை உள்ள இன்ஸ்டியூஷன் சொல்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம். தென் அது உங்களுக்கு சிட்டி சென்டர்ஸுமே உங்களுக்கு வந்து எந்தெந்த சிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டில் எங்கெங்கே சிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி அவைலபிளாக இருக்குது. அதை தவிர்த்து நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ஆந்திராவில் திருப்பதி அவைலபிளாக இருக்குது. திருப்பதி, நெல்லூர். ஓகேங்களா? அவைலபிளாக இருக்குது. நெல்லூர், குண்டூர். ஓகேங்களா?
இது நீங்கள் அவைலபிளாக இருக்குது. சென்னை ரீஜனில் இருக்கவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுறது, எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு ஒவ்வொன்றும் மார்க்கிங் ஸ்கீம்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இதை ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் பில்டர்ஸ் கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்மோட சாம்பிளும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைன் நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு நீங்கள் உங்களுக்கு நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் NCHM-JE 2026 அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு January 25 லாஸ்ட் டேட்டு. அதனால் வந்து இன்னைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு தகவல் வேணும் கான்வர்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.